ஒரு தாய் ஒரு தாய் கருணை கடவுள். உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய் இருக்கவே முடியாது. அது முடியாது என்பதனால்தான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு தாயை தனித்தனியாக அனுப்பியிருக்கிறார். கடவுளுடைய அவதாரம்தான் தாய். தன்னுடைய பிள்ளைகள் நலமாக வளமாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதுதான் தாயினுடைய சிந்தனை, வேண்டுதல். அதுபோலத்தான் நம்முடைய சாயப்பா உலகத்துக்கெல்லாம் ஒரே தாயாக இருக்கிறார். ஒரு மகனை பெற்ற தாய் அந்த மகன் தன்னோடு வாழவில்லை என்றாலும், தன்னோடு உறவாடவில்லை என்று சொன்னாலும், தன்னோடு அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பது அந்த மகனை பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வகையிலே ஒரு தாய் எங்கிருந்தோ வெகு தொலைவில் இருந்து கடல் கடந்து நம்மை நாடி அந்த பிரார்த்தனையை செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனை குழுவினர் அனைவரும் சேர்ந்து இயைந்து ஒரு மனதாக செய்து கொண்ட அந்த பிரார்த்தனையின் பலனாக, நம்முடைய வழித்துணை பாபா கொடுத்த வழியின் பலனாக அந்த மகன் மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் நம்முடைய வயிற்றிலே பாலை ஊற்றிய, பெற்ற தாயினுடைய வயிற்றிலே பாலை ஊற்றிய அது செய்தியாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி. ஆக ஒவ்வொரு பிரார்த்தனையும் இப்படியாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வழித்துணை சாயப்பாவினுடைய புகழ் என்னவென்று சொல்வது? அவருடைய அருளை, அவருடைய கடாட்சத்தை, ஷீரடியில் இருந்து என்னுடைய பக்தனுக்காக என்னுடைய சமாதியில் இருந்து நான் பேசுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பார்ப்போம் அவருடைய பிரார்த்தனையையும் நாம் செய்து கொண்ட பிரார்த்தனையும் அது வெற்றி அடைந்த கதையையும். கதை அல்ல, நிஜம். அந்த நிஜத்தை இப்பொழுது நாம் நிஜமாக பார்ப்போம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். குட் மார்னிங் சாய்ராம். அப்பா எங்கள் பையன் கல்யாணம் பண்ணி போய் 2 வருஷம் ஆக போகுது. இந்த மாதம் இன்னும் என்னையும் கணவரையும் வந்து பார்க்கல. அப்பா உங்கள் வாயால் சொல்லுங்கப்பா, எங்கள் பையன் எப்பப்பா வீட்டுக்கு வருவான்? எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்கப்பா. உங்கள் மெசேஜை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. ப்ளீஸ் அப்பா, உங்கள் வாயால் சொல்லுங்கப்பா. தேங்க்யூ சாய்ராம் அப்பா. ஜெய் சாய்ராம்மா. உங்களுடைய ப்ரேயர் கேட்டேன், என் காதில் கேட்டேன், அது சாயப்பா காதுக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக அது உங்கள் பையன் சேருவார், நல்லா உங்களோட பேசுவார், கதைப்பார், நல்லபடியாக உங்களோட இனி வர்ற காலங்களில் உங்களோட எப்படியும் வாழ்க்கை பண்ணுவார். அன்பாக இருப்பார், அனுசரணையாக இருப்பார். சாயப்பா கிட்ட சொல்லியாச்சு, அவர் கண்டிப்பாக செய்து கொடுப்பார். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையாக இருங்க, கிடைக்கிறதுக்கு பொறுமையாக இருங்க. ஜெய் சாய்ராம். சாயப்பா, நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தேன் எங்கள் பையனுக்காக. எங்கள் பையனும் என்னுடைய பேரையும் ஒன்றா சேர்ந்து கட்டி அணைச்சி மொத்தம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி காலையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாயப்பா. நான் பிரார்த்தனை போட்டு லெட்டர் எழுதி பாபாட்ட வச்சு அப்பாவும் மகனும் ஒன்று சேர்த்து கட்டி அடித்து முத்தம் கொடுக்கணும், ஒன்றரை சேரணுன்னு. இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு சாயப்பா. தேங்க்யூ ஸோ மச் அப்பா.